ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करभाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः. சனாதன தர்மம் என்று ஹிந்து மதத்தினுடைய தர்ம விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சம்ஸ்காரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சடங்குகளை பற்றி விரிவாக பார்த்தோம். இனி தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம ஹிந்து மதத்தில் முக்கியமான 2 பிரிவு, சைவம் வைஷ்ணவம். அதை குறித்த விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் சைவ மதம்னே தனியாகவே சொல்கிறோம். ஹிந்து மதத்துக்குள்ளே பார்த்தா ஷண்மதம் என்று விநாயகர், முருகன், சிவன், விஷ்ணு, சூரியன், சக்தி, அம்பாள், இந்த 6ம் ஒரு தனித்தனி வழிபாட்டு முறையோடு இருக்கிறதுனால தனித்தனி மதமாகவே மதம்ங்கிற பேரில் சொல்லப்படுது. இந்த மதத்துக்குள்ளே வர்றது தான். ஆனால் கானபத்தியம், கௌமாரம், சைவம், வைஷ்ணவம், சாக்தம், சௌரம் என்று ஷண்மதம் அப்படின்னு அது அழைக்கப்படுகின்றது. அது இல்லாமல் இன்னும் எண்ணற்ற தேவதைகள், வழிபாட்டு முறைகள், பல கடவுள் வச்சுருக்கிறோம். அது தனித்தனியான கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் வேறுபட்டு இருக்குது. இப்படி அநேகமாக இருந்தாலும் இதை ஒரு 6க்குள்ளே கொண்டு வந்து ஒழுங்குபடுத்தினது ஆதிசங்கர ஆச்சாரியார் தான். அதுதான் ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமக அப்படின்னு அவருடைய அஷ்டோத்தரத்தில் ஒன்று இருக்குது. சங்கரர் தான் அதை ஒரு ஒழுங்குபடுத்தி செய்து கொடுத்தார். மதம் அப்படிங்கிறதுக்கு கொள்கை அப்படின்னு அர்த்தம். மதம் அப்படின்னாக்கா கொள்கை என்று அர்த்தம். அதனால் ஒரு குறிப்பிட்ட இந்த உலகம் எப்படி வந்தது, கடவுள் இருக்காரா இல்லையா, ஜீவர்களாகிய மனிதர்கள் இவர்களுடைய வேலை என்ன, இவர்கள் எதற்காக கடவுளால் படைக்கப்பட்டார்கள், இந்த விஷயத்தை பற்றிய கருத்து கொள்கை தான் மதம். அதில் மதம்ங்கிறத 2 வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. ஒன்று மதம்னு ஒரு வார்த்தை. மதம்னாக்கா மதம் பிடிக்கிறது, அது வேறு. மதம் அப்படிங்கிறது முதல் தா, அந்த தகாரத்தில் வேறுபாடு உண்டு. 3வது தா போட்டால் மதம், டி போட்டால் MADAMனு மதம்னு போட்டாக்கா அது கர்வம், அகங்காரம்ங்கிற அர்த்தம். TH மதம்னு இங்கிலீஷில் எழுதுனா MATHAM அப்படின்னு எழுதுனால மதம். அதுக்கு கருத்து, கொள்கை என்று அர்த்தம். சித்தாந்தம், சைவ சித்தாந்தம்னு சொல்கிறோமே, அந்த சித்தாந்தம்ங்கிற அர்த்தம் தான். அப்படி உலகத்தில் அநேக மதங்கள் இருக்கின்றன. ஹிந்து மதத்துக்குள்ளேயும் அநேக சித்தாந்தங்கள் இருக்கின்றன. நாஸ்திகம்ங்கிறத கூட ஒரு மதமாக நம்ம சொல்லுகின்றோம். நாஸ்திக சித்தாந்தம்னா நாஸ்திகம், கடவுள் இல்லை, ஆனால் உலகம் இயங்குகின்றது. அப்போ உலகம் இருக்கிறதுக்கு, இயங்கிறதுக்கு எப்படி அப்படின்னு அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தில் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அதை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதனால் அதை நாஸ்திக மதம்னு சொல்லுகின்றோம். இப்படி நம்மளுடைய ஹிந்து மதத்தில் சைவம் வைஷ்ணவம்னு 2 பிரதானமாக இருக்குது. நம்ம விநாயகர், முருகன், சாக்தம்னு தனித்தனியாக சொன்னாலும் அதெல்லாம் சைவத்துக்குள்ளே வந்துடுது. ஏன்னா எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுனால சைவத்துக்குள்ளே வந்துடுது. அதனால்
விஷ்ணு, சிவன், தனியாக அம்பாளுங்கிறதுக்கு சாக்த ஆகமங்கள் தனியாக இருக்குது. அதனால் அதை ஒரு தனியாகவே பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது, சக்தி வழிபாடுங்கிறது ஒரு தனி வழிபாட்டு முறையாக இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி விரிவாக பார்க்கலாம். அதனால் சைவ ஆகமங்கள் என்று இருக்குது, வைஷ்ணவ ஆகமங்கள்னு இருக்குது, அப்புறம் சாக்த ஆகமங்கள்னு இருக்குது. இதற்குள்ளே தான் மற்ற விநாயகர், முருகன் எல்லாமே சைவத்துக்குள்ளே வந்துடுது. அதனால் பிரதானமானு பார்த்தாக்கா சைவம் வைஷ்ணவம் தான். சாக்தங்கிறது தனி வழிபாடாக இருந்தாலும் அம்பாளுங்கிறது சைவத்தினுடைய பரமேஸ்வரனுடைய ஒரு அம்சமாகத்தான் நம்ம பார்க்குறோம். வழிபாட்டு முறைகளில் அது ஒரு பிரதானமாக தனியாக இருந்தாலும் சக்திங்கிறது பரமேஸ்வரனுடைய ஒரு அம்சம் அப்படிங்கிறது தான். அதனால் 2 பிரிவு தான், சைவம் வைஷ்ணவங்கிறது. இது நம்ம சங்க இலக்கியங்களில் இருந்து இதற்கான பாடல்கள், ஆதாரங்கள் எல்லாம் நமக்கு நிறையா இருக்குது. இந்த வழிபாட்டு முறைகள் ஆதி காலத்தில் இருந்தே இருக்குது. பாரத தேசம் முழுக்கவே, இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுக்கவே அது இருந்திருக்கு. மற்ற மதங்கள் எல்லாம் பின்னாடி காலப்போக்கில் வந்தவை தான். உலகம் முழுக்க இருந்தது இந்த சைவ வைஷ்ணவம் தான் பிரதானமாக இருந்தது. ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. வேதத்தில் பார்த்தோம்னாக்கா சைவமும் சொல்லப்பட்டிருக்கு, வைஷ்ணவம் சிவனை பற்றியும் நிறையா சொல்லப்பட்டிருக்கு, விஷ்ணுவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வேதத்தில் வந்து இதில் பாகுபாடு கிடையாது. தனி மதம் அப்படிங்கிறது தனி கிடையாது. பின்னாடி வந்த ஆகம சாஸ்திரங்கள் தான் தனித்தனியாக இருக்கே ஒழிய வேதத்தினுடைய அடிப்படையில் பார்க்குற பொழுது இதில் வந்து சிவனை வழிபடுறதும் உண்டு, விஷ்ணுவை வழிபடுறதும் உண்டு, மற்ற வருணன், இந்திரன், ருத்ரன், இப்படி அநேக தெய்வங்கள், தேவதைகள், அதற்கான ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் வேதத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதனால் வேத மதம்னு ஹிந்து மதத்துக்கு இன்னொரு பேர். ஹிந்து மதத்துக்கு வேத மதம் அல்லது வைதிக மதம்னு பேர். வேத மதம், வைதிக மதம்னு சொல்கிற பொழுது அங்கே சிவன், விஷ்ணு எல்லாமே வந்துடுது. தனியாக நான் சைவன், நான் வைஷ்ணவன்னு சொல்கிற பொழுது தான் நான் வந்து சிவன் கோயிலுக்கு போக மாட்டேன், பெருமாளை மட்டும்தான் வணங்குவேன், அல்லது தீவிர சிவபக்தனாக இருந்தால் பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டேன், அங்கே கோயிலுக்குள்ளே அவர் இருந்தாலும் அப்படியே திரும்பி பார்க்காம போயிடுவேன்னா. அதெல்லாம் இருக்குல்ல, பார்க்குறோம்ல. வைஷ்ணவர்கள், சைவர்கள் கூட அவ்வளோ தீவிரமாக இருக்கிறதில்ல, ஆனால் வைஷ்ணவர்கள், தீவிர வைஷ்ணவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அப்போ அதெல்லாம் பின்னாடி வந்தது தான். வேதத்தோட அடிப்படையில் பார்த்தா அந்த பேதம் இல்லை. இது உயர்ந்தது, இதுதான் சரியானது, இவர் தான் மேலே, சிவன் தான் மேலே, விஷ்ணு கீழே அப்படின்னோ, இல்லை விஷ்ணு தான் மேலே, சிவன் கீழேனோ, அல்லது ரெண்டும் வேறு வேறேங்கிறது வேதத்தில் இல்லை. வேதத்தில் ரெண்டும் சமமாக தான். வேதத்தில் அடிப்படை ஒரே பரம்பொருள் தான், அது பிரம்மம். அந்த பிரம்மம் தான் பல ரூபங்களில் எடுத்துக்கொண்டு ஈஸ்வரனாக இருக்குது, அதான் ஜீவனாக இருக்குது, அதுதான் உலகமாக இருக்குது, உலகத்தில் இருக்க அனைத்து உயிர்களாகவும் அதான் இருக்குங்கிறது வேதத்தினுடைய அடிப்படையான சித்தாந்தம். அதனால் ஒட்டுமொத்தமாகவே எந்த பேதமும் வேதத்தினுடைய அடிப்படையில் இல்லை. இருக்கிறது ஒரே பொருள் தான், ஒரே வஸ்து தான். அது அதனுடைய மாயாசக்தியினால் பல்வேறு நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டு உலகமாக, உயிர்களாக இருக்கின்றது என்பது தான் வேதத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம். அதனால் தெய்வங்களை பற்றி சொல்கிற பொழுது தெய்வங்களில் இது உயர்ந்தது, இது வேறு, அது வேறேன்னு பாகுபடுத்துறதில்ல. அது பண்ணக்கூடிய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு பெயர்கள், அதற்கு தகுந்த மாதிரி ஒரு உருவம், வர்ணனை, ஆயுதங்கள், இதெல்லாம் வேறு வேறையாக சொல்லியிருக்கோம். அடிப்படை சக்தி ஒன்று தான், அடிப்படை இறை தத்துவங்கிறது ஒன்று தான். அது பல்வேறு பெயர்களில் சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் சிவன், விஷ்ணு, அப்புறம் ருத்ரன், இப்படி அநேக தேவதைகள் வேதங்களுக்குள்ளே இருக்குது. அதுக்கு பின்னாடி காலப்போக்கில் அது வந்து ஆலய வழிபாடு அப்படின்னு வர்ற பொழுது அதுக்கு ஆகம சாஸ்திரங்கள் வந்தன. அப்போ தான் அது வந்து தனியாக ஒரு பெரும் பிரிவாக தனி மதம் மாதிரியே ஆகியிருக்கு. அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த விஷயங்களை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது சைவம், வைஷ்ணவம், அதை ஒட்டின பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதற்கு நான் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நூல் ஒரு முக்கியமான நூல், இந்து மத இணைப்பு விளக்கம், சைவமும் வைஷ்ணவமும் அப்படின்னு 2 நூல். இந்த 2 நூலையும் பதிப்பிச்சிருக்கிறது யாருன்னா இந்து சமய அறநிலையத்துறை. அதனால் அரசாங்கத்தினால் பதிப்பிக்கப்பட்ட 2 நூல். இது வந்து எல்லா கோயில்கள்லேயும் கிடைக்கும், ஆனால் வெளியே விற்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க. மக்களுக்கு அதை படித்து தெரிஞ்சுக்கக்கூடாதுங்கிறதுனால அது வந்து ரகசியமாக இருக்குது. இந்த புக்கை வெளியிட்டது இந்து சமய அறநிலையத்துறை.
இந்து சமய அறநிலையத்துறை தொடங்கின காலத்தில் அங்கே ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் ஹிந்து சமயத்தை பற்றி தெரியணும். அதாவது முக்கியமாக அந்த இந்து சமய அறநிலையத்துறை தேர்வு எழுதி அங்கே பொறுப்புள்ள அதிகாரிகளாக வரக்கூடியவர்களுக்கு அந்த சமயத்தை பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்து சமய அறநிலையத்துறைக்கான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல, அதற்கான தேர்வு இருக்குல்ல, அதற்கான பாடத்திட்டம் தான் இது. இந்த 2 புக்கையும் படித்தா தாராளமாக அந்த தேர்வில் பாஸ் பண்ணலாம். அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு அதிகாரியாக வேலைக்கு போகிறதுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மெயின் சப்ஜெக்ட் இதுதான். இந்த 2 புக்கில் இருக்கிற விஷயம் தெளிவாக இருந்தால் தாராளமாக பாஸ் பண்ணிடலாம். அதனால் இது தனியாகவே எனக்கு ஒரு கிளாஸாக எடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. இளைஞர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இந்து சமய அறநிலை தேர்வுக்கான ஒரு கோச்சிங் அப்படின்னு பண்ணுறதுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவன் போனான்னா கொஞ்சமாவது நம்மளை மதிப்பான், கோயிலுக்கு சாமி கூப்பிட போகிறவங்கள மதிப்பான். அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதை வெறுமனே கேள்வி பதிலாக படிச்சுட்டு போனால் விஷயம் தெரியாது. இந்த மாதிரி முழுக்க விவரமாக கேட்டுட்டு போனாக்கா ஒரு நாலேஜோடு இருப்பாங்க. அதனால் அது தனியாகவே ஒரு கோச்சிங்காகவே பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த சப்ஜெக்ட் மட்டும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான அந்த கோச்சிங் சென்டர் நிறையா பண்ணுறாங்கல்ல, அதில் இந்து சமய அறநிலையத்துறைக்கான அந்த தேர்வுக்கான அடிப்படை விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். நம்ம சரியாக கேட்டு போனால் நல்லா பரீட்சை எழுதலாம், பாஸ் பண்ண முடியும். அந்த இதிலேருந்து எடுத்துருக்கிறேன். இந்த நூலை பண்ணது இந்து ஆறுமுக நாவலர் அப்படிங்கிற ஒரு பெரிய புலவர், மகாவித்வான் கே ஆறுமுக நாவலர் அப்படிங்கிறது அவர் தான் இந்த நூலுக்கான ஆசிரியர். நல்ல இந்து சமயத்தின் மேலே நல்ல அபிமானம் உள்ள, விஷயங்கள் தெரிந்த, சம்ஸ்கிருதம் தமிழ் தெரிஞ்ச வித்வான், மகாவித்வான் அப்படின்னு குறிப்பிடப்படுறார். கே ஆறுமுக நாவலர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப சுருக்கமாக நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தொகுத்து இந்த நூலில் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை அடிப்படையாக வைத்து கொண்டு அதற்கு மேலே நம்ம விளக்கங்களை பார்க்கலாம். இதற்கு ஸ்ரீமுகம் காஞ்சி மடத்தில் இருந்து இதற்கு அந்த முகவுரை கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து இதனுடைய முக்கியத்துவம், இந்த நூலாசிரியருடைய பெருமை நமக்கு தெரியும். இந்த ஆறுமுக நாவலர் மதுரை திருஞான சம்பந்த ஆதீனத்தில் அவர் ஆதீன வித்வானா இருந்தவர். அதனால் சைவ சமயத்தை பற்றி நன்கு அறிந்தவர். வைஷ்ணவ சமயத்தையும் நம்ம ஹிந்து தர்ம விஷயங்களையும் நன்கு படித்தவர், அறிந்தவர். இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஹிந்து மதத்துக்கு சனாதன தர்மம் அப்படின்னு பெயர் இருக்குது. இந்து மதத்துக்கு இன்னொரு பேர் சனாதன தர்மம் அப்படின்னு இந்த புக்கிலேயே போட்டிருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்ட புக்கிலேயே அந்த பேர் இருக்குது. அதனால் இந்து மதம் வேறு, சனாதன தர்மம் வேறு. நாங்கள் சனாதன தர்மத்தை தான் ஒழிப்போம், இந்து மதத்தை ஒழிக்கிற அப்படி நாங்கள் சொல்லலேன்னு கோர்ட்லேயே வாதம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்து மதமும் சனாதன தர்மமும் வேறு வேறு இல்லைங்கிறது இந்து சமயத்துறை அறநிலையத்துறை வெளியிட்ட புக்கிலேயே இருக்குது. இந்து மதத்துக்கு சனாதன தர்மம் என்று ஒரு பெயர் அப்படின்னு இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் ஆதாரம். இதெல்லாம் கோர்ட்டில் கொடுக்கணும், யார் கொடுப்பாங்கன்னு தெரியல. அவங்களுடைய நூல்லேயே ஆதாரம் இருக்குது. அப்புறம் பள்ளி பாடத்தில் 11வது 12வது தனியாகவே இந்து கலாச்சாரம் ஒரு புஸ்தகம் இருக்குது, அதுலேயும் அது இருக்குது. இந்து சமயத்துக்கு சனாதன தர்மம்னு பெயர் இருக்குதுன்னு அந்த அரசாங்க பாடத்திட்டம், அரசு பாடநூல் நிறுவனம் வெளியிட்ட புக்கிலேயே அது இருக்குது. அதெல்லாம் மறைச்சிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதனால் இந்து சமய இணைப்பு விளக்கம் இதில் இருக்க விஷயத்தை நான் அப்படியே உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறேன். மதம் என்பது முதல்ல எதற்காக வந்ததுன்னா, மதம்ங்கிறது எதற்காக வந்தது என்று பார்த்தா நம்ம முகவுரையிலேயே நிறையா சொல்லி இருக்கிறோம். ரொம்ப சுருக்கமாக இங்கே நினைவுபடுத்திட்டு மேற்கொண்டு போகலாம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும், எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு முழுமையான நிறைவை தருவது இல்லை. இது ஒரு யதார்த்தம். எவ்வளோதான் செல்வம் இருக்கலாம், நல்ல படிப்பு இருக்கலாம், உடல் ஆரோக்கியம் இருக்கலாம், மற்ற உறவுகள் எல்லாம் இருந்தாலும் முழுமையான நிறைவுங்கிறது இந்த லௌகிக்க விஷயத்தை மட்டும் கொண்டு நமக்கு வருவது இல்லை. ஏன்னா நம்ம விரும்புகிறது இன்பம். இந்த இன்பம் உலக வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் அது ஒரு லிமிட்டடாக, வரையறைக்குட்பட்டதாக இருக்குது. பொருள் சார்ந்ததாக இருக்கிறதுனால அது மாறுபடக்கூடியதாகவும் வரையறைக்குட்பட்டதாகவும் இருக்குது.
ஏன்னா பொருளுங்கிறது காலத்தினாலும் இடத்தினாலும் வரையறைக்குட்பட்டது, அதுவும் மாறுபடக்கூடியது. அப்போ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பமும் வரையறைக்குட்பட்டதாகத்தான் இருக்கும். அதனால் ஒரு நிறைவான முழுமையான இன்பமானது நமக்கு உலக வாழ்க்கையிலிருந்து, உலக பொருள்களில் இருந்து, உறவுகள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்காது. அது நமக்கு அனுபவத்தில் இருக்கிறது யதார்த்தம். அதுதான். என்னதான் அன்புக்குரியவர்களாக இருந்தாலும் ஒரு காலத்தில் பிரிவுங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்குது. ஒன்று இருக்கிற பொழுதே மன வேறுபாடு, கருத்து வேறுபாடு வருது, இல்லை விதி மாறுகின்ற பொழுது உலகத்தை விட்டே போய் விடுகிறார்கள்னா, அப்போ அதுக்கப்புறம் துக்கம் இருக்குல்ல. இருக்கிற வரைக்கும் நல்ல அன்பான மனைவி, அன்பான கணவன், ஆதரவாக இருந்தாங்க, எந்த சண்டை சச்சரவும் இல்லைன்னா. ஆனால் விதி யார் முதல்ல போவாங்கங்கிறது தெரியாது. அப்போ போனதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த உறவு போனதுனால வரக்கூடிய துக்கம்ங்கிறது நமக்கு இருக்குது. அது நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது, ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது நம்ம குழந்தைகளாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம், நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், எந்த விதமான குருவாக கூட இருக்கலாம். எந்த விதமான உறவாக இருந்தாலும், எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும், அன்புக்குரியவர்களாக இருந்தாலும் பிரிதல் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்குது. அதனால் அவர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய சுகமும் நமக்கு இழப்பீடு வருது, அதில் நஷ்டங்கிறது வருது. அப்புறம் பொருள், தொழில், மற்ற எல்லா விஷயத்திலையுமே ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதனால் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வர்றது உலகத்தினுடைய இயல்பாக இருக்கின்றது. இங்கே தான் மதம்ங்கிறது முக்கியத்துவம் உடையதாகுது. அப்போ இந்த குறை இல்லாத இன்பம், வரையறை இல்லாத இன்பமானது நமக்கு கிடைக்குமா? ஏன்னா நம்மளுடைய உள்ளார்ந்த எதிர்பார்ப்பு அதான், எப்பொழுதும் நிறைவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதா நம்மளுடைய உள்ளார்ந்த விருப்பம். அது உலகத்தில், உலக பொருள்களில், உறவுகளால் நமக்கு கிடைப்பது இல்லை. அப்போ எதிலிருந்து கிடைக்குங்கிற கேள்வி வருது. அங்கே தான் மதம்ங்கிற விடை வருது. கடவுள்ங்கிறது, கடவுள், இறைவன் அல்லது இந்த உலகம் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருந்த முதல் பொருள், அது முழுமையானது, பூர்ணமானது, அது நிறைவானது, அது சாஸ்வதமானது. அதனால் அந்த இறைவன் சாஸ்வதமானவர்ங்கிறதுனால, இறைவனை அடையிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிறைவும் இன்பமும் சாஸ்வதமானதாக இருக்கும். அப்புறம் மற்ற உறவுகள் காலத்தினால் மாறலாம், இறைவன்கிறது என்றும் மாறாத தத்துவம். அதனால் இறைவனை நம்ம உறவாக்கி கொண்டால் அது என்றைக்குமே சாஸ்வதமாக இருக்கும். ஏன்னா கடவுள் மாற மாட்டார், அவர் அப்படியே தான் இருப்பார். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பேசினாலும் எதிர்த்து பேச மாட்டார். சண்டை சச்சரவே எதிர்த்து பேசுறதுனால தானே வருது. நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலும் கடவுள்கிட்ட போய் சொன்னால் அவர் பேசாமல் கேட்டுக்குவேன். என்ன சொன்னாலும் அவர் பாட்டு பதில் பேசாமல் பொறுமையாக கேட்பார்னா. அந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே நமக்கு மாறாத துணையாக இருக்கிறது, உற்ற துணையாக, சிற்றிற்கு உற்ற துணைனா இறைவன் தான். என்றைக்குமே மாறாத துணையாக, நிரந்தரமான துணையாக இருக்கக்கூடியவர் இறைவன், பக்தி ரீதியாக பார்த்தாலும். அப்புறம் சாஸ்வதமாக இருக்கக்கூடியவர், பூர்ணமாக இருக்கக்கூடியவர். அதனால் அந்த இறைவனை அடையிறதுனால நமக்கு சாஸ்வதமான இன்பம், பூர்ணமான இன்பமானது கிடைக்கும் என்பது தான் எல்லா மதங்களுடைய தத்துவமும். நம்ம ஹிந்து மதம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் அதனுடைய தத்துவம் இதுதான். இந்த உலகம் முடியக்கூடியது, அழியக்கூடியது, குறைவுடையது. இறைவன் நிறைவானவர். அது இறைவனோ, இறைவன் இருக்கக்கூடிய லோகமோ, அங்கே போனாக்க நிம்மதியாக, நிறைவாக சாஸ்வதமாக இருக்கலாம் என்பது தான் எல்லா மதத்தினுடைய அடிப்படை. மதம் அங்கே தான் முக்கியத்துவம் உடையதாக ஆகின்றது. அதனால் உலகத்தில் எல்லா காலத்திலும், எல்லா இடங்களிலும் மதம்ங்கிறது இருக்கத்தான் செய்யுது. மதம் இல்லாத வாழ்க்கைங்கிறது, மதம் வேண்டான்னு ரொம்ப காலத்துக்கு ஒரு மனிதன் வாழ்ந்துட முடியாது. ஒரு குறிப்பிட்ட இளம் பருவத்தில் இருக்கலாம், 30-40 வயசு இருக்கலாம், 50 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நமக்கு உலகத்தினுடைய இந்த குறைகள் எல்லாம் தெரிகிற பொழுது தானாகவே மதத்தில் ஈடுபாடு வருகின்றது. அதனால தான் நாஸ்திகராக இருக்கக்கூடிய பல பேர் ஆஸ்திகர்களாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மாறிவிடுகிறார்கள். அதனால் மதம்ங்கிறது எல்லா காலத்திலும், எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியது, எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒன்று. அந்த மதத்தில், மத சடங்குகளில், மத நம்பிக்கையில் குறைபாடுங்கிறது வரலாம். அதனால் சில பிரச்சனைகள் வரலாம், அதுவும் தவிர்க்க முடியாத ஒன்று. அது ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மதத்தினால மத சண்டைகள் வருது, அல்லது மத அபிமானம் அதிகமாகிற பொழுது அதுவே ஒரு பிரச்சனையாக ஆகின்றது. என்னுடைய மதம் தான்
உயர்ந்தது, பெரியது, என்னுடைய மதம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒருவன் நினைக்கிற பொழுது அதுதான் பிரச்சனைக்குரிய விஷயமாக ஆகின்றது. ஒரு சமூகமே அப்படி நினச்சா அது பெரிய பிரச்சனையாகுது. தனி மனிதன் நினைச்சாலும் சரி, சமூகம் நினைத்தாலும் சரி, அது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக, தேசிய பிரச்சனையாக, அல்லது உலகளவில் பெரிய சண்டை சச்சரவுகளுக்கு, பெரிய யுத்தங்கள் நடக்கிறதுக்கு காரணமாக ஆகின்றது. அதனால் பற்று, அதுக்கு காரணம் மதம் இல்லை, மதத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்று. மதத்தை மத நம்பிக்கையுடைய மனிதர்கள்ட்ட ஏற்படக்கூடிய பற்று தான் அந்த பிரச்சனைக்கு காரணம், மதம் காரணம் அல்ல. அதனால் இந்த பற்றுங்கிறது அது எங்கே இருந்தாலுமே பிரச்சனை தான். பற்று தான் உலகத்தில் சண்டை சச்சரவுகளுக்கு காரணமே இல்லை. வேறு எந்த சித்தாந்தமோ, வேறு எந்த வாழ்க்கை முறையோ, வேறு எதுவும் காரணம் அல்ல. இப்போ மொழிப்பற்று நமக்கு தேவை. நம்மளுடைய தாய்மொழி மேலே ஒரு அபிமானம் இருக்கணும். அந்த மொழிப்பற்று ரொம்ப அளவுக்கு அதிகமாக தீவிரமாக போச்சுன்னா மற்ற மொழியெல்லாம் இருக்கக்கூடாது, என்னுடைய மொழி தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிற பொழுது அது பிரச்சனையாகுது. அல்லது தேசப்பற்றுங்கிறது தேவை. ஆனால் தேசப்பற்று ரொம்ப அதிகமாக போகிற பொழுது என்ன ஆகுது, என்னுடைய தேசம் மட்டும்தான் இருக்கணும், வேறு தேசம் இருக்கக்கூடாது, இல்லை மற்ற தேசங்கள்லாம் என்னுடைய தேசத்துக்கு அடிமையாக இருக்கணும் நினைக்கிறான்ல. அப்போ அது அந்த பற்று பிரச்சனை. தேச அபிமானம் இருக்கலாம், மொழி அபிமானம் இருக்கலாம், அது அளவுக்கு அதிகமாக போகிற பொழுது அதுதான் வன்முறைக்கு காரணமாக, துன்பங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, சண்டை சச்சரவுகளுக்கு காரணமாக ஆகின்றது. இல்லை பொருள் பற்று அதிகமானால், தனி மனித வாழ்க்கையிலையும் அதான், சமூகத்திலையும் அதான். வீட்டிலையே பொருள் பற்று அதிகமாச்சுன்னா பணம் தான் வாழ்க்கையில் முக்கியம், மற்ற உறவுகளோட பணம் தான் முக்கியம்னு சொல்கிற பொழுது உறவுகளுக்குள்ள பிரிவுங்கிறது வருது. இல்லை பொருளை விட உறவு தான் முக்கியம், அந்த உறவுகள் மேலேயே அதீதமான பற்று இருந்தால், மகனோ மகளோ இல்லை கணவனோ மனைவியோ அம்மா அப்பா அதீதமான பற்று இருந்தால் அதுலேயும் பிரச்சனை வருது. அதனால் எங்கேயா இருந்தாலும் பற்றுங்கிறது மிகுதியானால் அது துன்பம் தான். அதனால தான் அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தமாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே எடுத்துக்கொண்டால் அதுவே துன்பத்தை விஷமாக மாறிவிடும். இது பொதுவான ஒரு பிரச்சனை, எல்லா விஷயத்திலையுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பற்றுங்கிறது எங்கே மிகுதியாகுதோ அங்கே அது துன்பத்திற்கு காரணமாக ஆகும். பற்று கூடவே கூடாதுங்கிறது இல்லை, அளவாக இருக்கும். அளவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அளவுக்கு அதிகமாகிற பொழுது அது துன்பமாகின்றது. மத விஷயத்திலையும் மத பற்றுங்கிறது அதிகமாகிற பொழுது அதுதான் மதங்களுக்குள்ள சண்டையாக, உலகளவில் அது பெரிய சண்டையாகவே ஆகிவிடுகிறது. நம்ம இந்து மதத்துக்குள்ளேயே சைவ வைஷ்ணவ சண்டைனா, அப்புறம் புறச்சமயங்களுக்குள்ளே இருக்க சண்டை, அப்புறம் இதுக்குள்ளேயே சைவ வைஷ்ணவர்களுக்குள்ள பெரிய சண்டைகள்லாம் இருந்த காலம் உண்டு. அந்த வைஷ்ணவத்துக்குள்ளேயே வடகலையா தென்கலையானா, அதுக்குள்ளே பெரிய சண்டைகள் நம்ம வரலாறுல பார்க்குறோம். அதுக்குள்ளே பெரிய சண்டைகள் இருந்தானா, ஸ்ரீரங்கத்தில் இருக்க அந்த யானைக்கு என்ன வடகலை நாமம் போகிறதா தென்கலை நாமம் போகிறதான்னா, அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ என்னென்னா அதுக்குள்ளே ஒரு அபிமானம், அந்த அபிமானங்கிறது மனிதனுடைய ஒரு பலவீனம். அதனால் வரக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு அதுக்கு யானை பொறுப்பாகுமா என்ன, இல்லை மதம் பொறுப்பாகுமா? அது கிடையாது. அது மனிதனுடைய குறைபாடு. அது எங்கே இருந்தாலும் அதிகமான பற்று எங்கே வருதோ அது பிரச்சனையாக ஆகுது. நாஸ்திக மதத்துலேயே அதிகமான பற்று அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீ நான் நாஸ்தி, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னா ஒன்னளவில் வைத்துக்கொண்டு நீ அதை பின்பற்று. ஆனால் அதுதான் எல்லாரும் பின்பற்றணும், எல்லாத்தையும் நான் அதை திணிப்பேன்னு சொல்கிற பொழுது அது பிரச்சனையாகுது தானே. நாஸ்திக மதம் மதப்பற்றும் பிரச்சனைனா, மதம் இல்லைங்கிற பற்றும் பிரச்சனை தான். அது அதிகமாகிற பொழுது மத நம்பிக்கை உடையவர்களுடைய மனசு பாதிக்கப்படுது. அவனுடைய அவனுடைய தலைவர்கள், மதம் இல்லைன்னு நாஸ்திக சொல்லக்கூடிய தலைவர்களை இழிவுபடுத்தி மத நம்பிக்கை உடையவர்கள் பேசுனா அவனுடைய மனசும் வருந்தும், அதுக்கு போராட்டம் பண்ணுறான். அப்போ ஹிந்து கடவுள்களை மத நம்பிக்கை உடையவர்களுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்தி பேசினா இவர்களுக்கு வருத்தம் வரணும்னு அவன் யோசிக்கணும்ல. ஆனால் யோசிக்கிறது இல்லை. அது என்னுடைய சுதந்திரம், கருத்து சுதந்திரம், பகுத்தறிவு, சமூக சீர்திருத்தம், நாங்கள் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும்னா அங்கே பிரச்சனை வருது. அதனால் ஆஸ்திகமோ நாஸ்திகமோ எந்த மதமாக இருந்தாலும் அல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் பற்று அதிகமாக போனால் அது நமக்கு துன்பம். அது பற்று வர்றதுனால வரக்கூடிய பிரச்சனையை ஒழிய அதுக்கு மதமோ தேசமோ மொழியோ வேறு எதுவும் காரணம் அல்ல. நம்ம மனசு தான் காரணம், நம்மளுடைய அதீதமான பற்று தான் காரணம். அதனால தான் பற்று விட வேண்டும்னா ஈசனோடாயினும் ஆசையருமின்னு அதனால தான் சொன்னாங்க.
அங்கே கூட மதத்தின் மேலேயும் அதீதமான பற்று வந்தால் அது சண்டை சச்சரவுக்கு காரணமாக இருக்கும், அது ஒரு துக்கமாக மாறுங்கிறதுனால தான் அப்படி நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கடவுள் மேலே கூட ஒரு அளவுக்கு மேலே பற்று வச்சுக்காதே அப்படின்னா. சரி, அதெல்லாம் நம்ம விரிவாக பின்னாடி பார்க்கலாம். அதனால் மதம்ங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒன்று, மதம்ங்கிறது ஒரு அவசியமான ஒன்று. பற்று சொல்றீங்களா சார்? இப்போ என் சிவன் மேலே எனக்கு ஒரு பற்று இருக்கு, அந்த பற்று போக போக நான் தான் மேன்மை அடையறே தவிர அந்த பற்று எந்த லெவலுக்கு அந்த சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த கோடு, இந்த கோடுக்கு இங்கிட்டு இருந்தால் நல்லவன், அந்த கோடுக்கு அங்கிட்டு போனால் கிடையாது, அந்த கோடு எதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது சார். இல்லை, அது நம்ம அளவில் நம்ம எனக்கு சிவன் மேலே அபிமானம் இருக்குது, நான் சிவனைத்தான் வணங்குவேன், பூஜை பண்ணுவேன், எல்லாமே எப்பொழுதும் சிவ சிந்தனையிலே இருப்பேன் அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகலாம், தப்பு இல்லை. அது நல்லது தான். முழுக்க நீங்களே இல்லாமல் போயிட்டு சிவமயமாக ஆயிட்டீங்கன்னாக்கா அதான் முக்தி நிலை. அங்கே சிவனுடைய காட்சியே உங்களுக்கு கிடைக்கும். அது பிரச்சனை இல்லை, நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் எப்படி சிவன் மேலே பற்றுடையவனாக இருக்கிறேனோ அதே மாதிரி நீயும் இருக்கணும் அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மேலே நீங்கள் அதை வலியுறுத்தினீங்கன்னா அப்போ தான் பிரச்சனைக்குரியதாகும். நம்ம தனிப்பட்ட முறையில் எப்படி வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு தீவிர அபிமானம் மேலாரும் இருக்கலாம், அதை அடுத்தவர்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற பொழுது தான் அது பிரச்சனையாக ஆகின்றது. நல்ல விஷயத்தில், இப்போ கெட்ட விஷயத்தில், நல்ல விஷயத்தில் எவ்வளோ பற்று இருந்தாலும் அது ஆபத்து இல்லை. ஆசை ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்னு சொன்னதுக்கான அது தத்துவ ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது கடவுள் பற்றுதலுக்குரிய ஒரு விஷயம் இல்லை, அறிவு ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் வேறேன்னா இறைவன் வேற, நான் வேற, சிவன் வேற, நான் வேற, நான் பக்தனாகவே இருந்து பற்றுக்கொண்டே இருந்தாக்கா அது ஒரு துக்கம் தான், அது ஒரு லிமிட்டேஷன் தான். எங்கே வரையறை இருக்கோ அங்கே துன்பம் இருக்கும். கடவுள் வேற, நான் வேற அப்படிங்கிற வரையறை இருக்கிற வரைக்கும் நமக்கு துன்பம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ அந்த வரையறை போகணும் அப்படின்னாக்கா கடவுள் மேலே இருக்க பற்றை விட்டுட்டு கடவுள் தான் இருக்கிறார், நான் இல்லைங்கிறது போயிடணும். அதனால் ரெண்டுங்கிறது எங்கே துவைத்தம் இருக்கோ அங்கே துன்பம் இருக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ கடவுள் மேலே இருக்கக்கூடிய பற்றையும் விடணும்னு சொல்கிற பொழுது கடவுள் வேற, நான் வேறங்கிற கடவுள்கிட்ட இருந்து என்னை பிரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அபிமானத்தை விட்டுறணும். நான்கிறதையே விட்டுட்டு கடவுள் மாத்திரம் இருக்கிறார்னு கடவுளோட, அதான் சரணாகதின்னு சொல்கிறோம் அல்லது ஐக்கியம்னு சொல்கிறோம். அப்போ தான் முழுமையான பேரின்பம்ங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த அர்த்தத்தில் அங்கே சொல்லுது. ஆனால் நல்ல விஷயத்தில் தீவிரமான பற்று நல்லது தான், ஆனால் அதை அடுத்தவர்கள் மேலே திணிக்கிற பொழுது அப்போ தான் ஆபத்தாகுது. கெட்ட விஷயத்தில் பற்று எப்பொழுதுமே ஆபத்து தான். கெட்ட விஷயத்தில் பற்றே இருக்கக்கூடாது, அது முழுக்க விடப்பட வேண்டியது. கெட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பற்று முழுக்க விடப்பட வேண்டியது. நல்ல விஷயங்களில் இருக்கக்கூடிய பற்று தேவை, அது நல்லது, ஆனால் அது இன்னொருத்தர் மேலே திணிக்கிறதா இருக்கக்கூடாது. நல்லா சொல்கிறாங்களே, இங்கே சொல்லுவான், நீ உன் கையை நீட்டலாம், உனக்கு எந்த அளவுக்கு கை நீட்டுறதுக்கு சுதந்திரம் இருக்குன்னா அடுத்த மூக்கில் இடிக்காத வரைக்கும். கையை நீட்டி அடுத்த மூக்கில் இடித்தாக்கா அது அவனுடைய சுதந்திரத்தை பாதிக்கல. அதனால் நான் எந்த அளவுக்கு கையில் நீட்டலாம் எல்லாம் இருக்குனாக்கா அடுத்தவனை டச் பண்ணுறாத வரைக்கும் நமக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கான உரிமை எல்லோருக்குமே இருக்குது. அது நம்மளுடைய பிறப்புரிமை. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் அது குறுக்கிற பொழுது அப்போ தான் அந்த லிமிட்டு தான் நமக்கு தெரியணும். அது மதத்தில் இருக்கலாம், இல்லை நாடுகளுடைய பொருளாதார கொள்கை இறையாண்மைன்னு சொல்கிறானே, எங்களுடைய இறையாண்மையில் அமெரிக்கா தலையிடக்கூடாது சொல்லுதில்ல. ஒரு நாடு இன்னொரு நாட்டை பற்றி சொல்லுது. நம்ம உள் விவகாரங்களை பற்றி அமெரிக்கா பேசினாக்கா உடனே என்ன சொல்கிற, இது எங்களுடைய உள் விவகாரங்கள், அதில் நீ தலையிடக்கூடாது அப்படிங்கிற அந்த வரையறை வருது. அதனால் நாம் நமக்குள்ளே என்ன வேணாலும் வைத்து கொள்ளலாம், அடுத்தவர்கள் மேலே திணிக்கக்கூடாது. அதுக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அவர்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லக்கூடாதானா சொல்லலாம், ஆனால் அது திணிக்கிறதா இருக்கக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய நன்மை, நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் இப்படி இருந்தால் நல்லதுப்பா, காலையில் சீக்கிரம் எழுந்திரி, யோகாசன கிளாஸுக்கு வா, சாமி கும்பிடு, இதெல்லாம் நல்லதுப்பான்னு அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லலாம், அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணலாம், ஆனால் கட்டாயப்படுத்தக்கூடாது, திணிக்கக்கூடாது. அதனால் இது குறிப்பிட்டு வரையறை சொல்ல முடியாது, நம்மளாக பார்த்து புரிஞ்சுக்கொள்கிறோம் தான். அதனால் இப்படி மதம்ங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை, கட்டாயமான ஒன்று. மதவாதியாக இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. மதவாதியாக இல்லாமல் யாரும் நான் கம்யூனிஸ்ட்டுங்கிற மதவாதி. கம்யூனிச சித்தாந்தம்னு சொல்கிறான்ல, அதையும் சித்தாந்தமாக தான் சொல்கிறான்.
எந்த கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள் மறுப்பு தான் கம்யூனிசத்தில் இருக்குது. கடவுள் மறுப்புனா என்ன, மனிதன் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சமன்படுத்தணும் அப்படிங்கிறதா இருக்குது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு கடவுள் தான் காரணம், மதம் தான் காரணம் நினச்சதுனால மதத்தை எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் அவன் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்னு ஒன்று வைத்து கொண்டு இருக்கிறானே, அதனால் அது இருக்க. அப்போ நாஸ்திகம்னா நாஸ்திக சித்தாந்தம்னு ஒன்று வைத்துக்கொண்டு அதன்படி வாழ்வேன்னா, அப்போ நாஸ்திக மதத்தில் அவர் இருக்கிறார். நான் மதம் சார்பில்லாதவன்னு யாரும் சொல்ல முடியாது, நாஸ்திக மதத்தை சார்ந்தவன்னு சொல்லலாம். புரியுதில்ல? அதனால் வாழ்க்கைக்கு நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவான பார்வை இருக்கணும். ஒரு மனுஷன்னா நம்ம என்ன வாழ போகிறோம், எப்படி இப்போ ஏன்னா நம்மளுடைய சித்தாந்தம், அதாவது நம்மளுடைய மனசு, நம்மளுடைய புரிதல் வாழ்க்கையை பற்றி எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வச்சுக்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை பற்றிய பார்வை எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்க போகுது. அப்போ நமக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு கொள்கை இருக்கா, ஒரு தெளிவான பார்வை இருக்கா இல்லையா? அது இருக்கணுமா இல்லையானா கண்டிப்பாக இருக்கணும். விலங்குகளுக்கு அது தேவையில்லை, மனுஷனுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை என்ன, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான பார்வை இருக்கணும். அந்த தெளிவான பார்வை தான் மதம். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடவுளை வைத்துக்கொள்ளடா மாட்டேன்னா முடிவு பண்ணாலே அது ஒரு மதம் தான். கடவுள் சார்ந்ததாக என்னுடைய வாழ்க்கைன்னா ஆஸ்திகம், இல்லை உலகியல் மட்டும் சார்ந்தது தான் என்னுடைய வாழ்க்கைன்னா நாஸ்திக மதம். ஆனால் மதம் இல்லாமல் ஒருவன் இருக்க முடியாது. மதம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை பற்றிய நாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து, பார்வை, விஷன். நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய விஷன்கிறது தான் மதம். இது நாமளே முழுக்க ஆராய்ச்சி பண்ணி ஒன்றையும் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி முடிவு பண்ணுறதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். நான் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கிறதுன்னு நானே தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு எது எனக்கு நல்லதுன்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம முடிவு பண்ணுறதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுறோம், பெரியவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எதை பின்பற்றி வந்தார்களோ அதை இயல்பாக நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதற்கப்புறம் நமக்கு அதில் கருத்து வேறுபாடு இருந்தால் மாறி போகலாம். ஆனால் இயல்பாக அது நமக்கு வந்து விடுகிறது. அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி தான் இருக்கும். எந்த பேஸ்ட்டில் இல்லை பல்லு விளக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறது அப்படின்னு நானே ஆராய்ச்சி பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடியையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் லேபில் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் இதுதான் சரியானதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் நான் பல்லு விளக்குவேன். அதுக்குள்ளே பல்லே போயிடும். அப்போ முடிவு பண்ண முடியாதுல்ல. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி கொடுத்துருக்கிறார்கள்னா நம்ம அதை வாங்குகிறோம், பயன்படுத்துகிறோம். ப்ராக்டிக்கலாக நமக்கு அனுபவத்தில் தெரிய போகுது இது சரியாக இருக்குது, சரியில்லைன்னா தூக்கி போட்டு அடுத்த பிராண்டாக வாங்கி பயன்படுத்த போகிறோம். அவ்வளோதான். அது மாதிரி நமக்கு பரம்பரையாக ஒரு மதம் வந்திருக்கு, ஒரு வாழ்க்கை கொள்கை வந்திருக்கு, பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நாம் அதை பின்பற்றுகிறோம். அதில் நிறை குறைகள் இருந்தால் அதை நம்ம பார்த்து சரி செய்து கொள்ளணும். நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஹிந்து மதத்தில் என்ன பிரச்சனைனா, நம்ம பல விஷயங்களை பின்பற்றுகிறோம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய தத்துவ விஷயங்களை, அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை யோசித்து பார்க்குறோம், குருட்டாம்போக்கில் பின்பற்றிட்டு போகிறோம். அதான் நமக்கு பிரச்சனை. மற்ற மதத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய மத நூலை படிக்கிறான். அப்போ அந்த மதத்தை உருவாக்குனவர்கள் என்ன சித்தாந்தத்தை சொல்லி இருக்கிறார்கள், எந்த அடிப்படையில் அந்த மத சடங்குகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா உருவாக்குறவன் அதை சொல்லுவான்ல, ஒரு செல்ஃபோன் தயார் பண்ணுறவன் அதில் ஏகப்பட்ட பார்ட்ஸ் வச்சுருக்கிறான். அப்போ அந்த பார்ட்ஸ்லாம் நான் எதற்காக வச்சுருக்கேன், அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும்ல. அதுக்கு ஒரு பயன்பாடு வச்சு தான் அது அவன் தயார் பண்ணி இருக்கிறான், எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு கொடுத்துருக்குறான். அப்போ நம்ம அதை வாங்கி பயன்படுத்துகிற பொழுது அதை பயன்படுத்த உருவாக்குனவன் கொடுக்குற கைடை படித்தா அது முழு விஷயங்கள் தெரியும். எப்படியெல்லாம் நம்ம அதை பயன்படுத்தலாம், என்ன நோக்கத்துக்காக அந்த பார்ட் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத நல்லா பயன்படுத்த முடியும். அப்படி மற்ற மதத்தில் ஒரு காலத்தில் உருவானதுங்கிறதுனால அந்த மத நூலை படிக்கிறார்கள். அப்போ அந்த மதத்தை உருவாக்குனவர்கள் எந்த அடிப்படையில் அந்த மத சடங்குகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படை தத்துவ விஷயங்களை பற்றி ஓரளவுக்கு அவர்களுக்கு புரிந்து கொள்ளல் வருது, அது இருக்குது. அதனால் அவனால் மதப்பற்றோடு அதை செய்ய முடியுது. அந்த மதப்பற்றோடு அவனால் இருக்க முடியுது. நம்மளாலே இங்கேருந்து மதம் மாறி அங்கே போனாக்கா, ஹிந்துவாக பிறந்து மதம் மாறி அங்கே போனால் அவன் பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ பைபிளை படிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தத்துவ விஷயத்தை கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிறான். அதில் அவனுக்கு ஒரு அறிவு வருது, அதை அவன் பின்பற்றுறதில்ல, ஈடுபாட்டோடு பின்பற்ற வருது. ஆனால் இவன் ஹிந்துவாக இருந்த வரைக்கும் ஹிந்து மதனோட பகவத்கீதை என்னைக்காவது எடுத்து படிச்சிருக்கிறானா?
இங்கே இருக்கிற போது பகவத்கீதையை படிக்கலை, ஆனால் அங்கே போய் பைபிளை படிக்கிறான், அங்கே போய் குரானை படிக்கிறான். அது படிக்கிற போது அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அவனுக்கு புரியுது, அதனால் அதில் தீவிரவாதி ஆயிடுறான். இவன் இங்கே இருக்கிற போது பகவத்கீதையை படிச்சிருந்தாலே இதில் தீவிரவாதி ஆகிருப்பான். புரியுதில்ல? புரியுதில்ல? அப்போ நம்ம படிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நமக்கு விஷயம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு வந்து எப்பயுமே வச்சுருக்காங்க சார், கோயிலுக்கு அவங்க கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு புக்கு கையில் வச்சுருக்காங்க. இங்கே வந்து கோயிலுக்கு நம்ம வரும்போது சும்மா வெறுங்கை நீட்டி தான் வரோம். அந்த பகவத்கீதையுமே எந்த கோயிலுமே வைக்கிறது இல்லை, அதை பற்றி யாரும் சொல்லி தரதும் இல்லை. அப்போ எப்படி நானோ என் பையனோ தெரிஞ்சு? அதான் நம்மளுடைய குறைபாடுன்னு சொல்கிறேன். இது வந்து நம்ம ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடுனா இப்போ இருக்கக்கூடிய குறைபாடு. அந்த குறைபாடு ஏன் வந்ததுக்கான காரணம்ங்கிறது உண்டு. ஆனால் இப்போ வந்து நமக்கு கோயிலுக்கு போகணுங்கிறதே கட்டாயம் இல்லை. அவனுக்கு வந்து சர்ச்சுக்கு போகிறது, மசூதிக்கு போகிறது கட்டாயமாக இருக்குது, அங்கே படிக்கணுங்கிறது கட்டாயமாக இருக்குது, அவன் சொல்கிற தத்துவத்தை கேட்கணுங்கிறது கட்டாயமாக இருக்குது. இவன் நேரடியாக பைபிளை எடுத்து படிக்கலைன்னாலும் அங்கே படித்தவர் எடுத்து சொல்கிறார், அவன் கேட்டாகணும், அது கட்டாயமாக இருக்குது. ஆனால் நமக்கு கோயிலுக்கு போகணுங்கிறதே கட்டாயமாக இல்லை, பதநூல்களை படிக்கணுங்கிறது கட்டாயமாக இல்லை. அதனால் நமக்கு அது தெரிகிறது இல்லை, இந்த மதத்தோட அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்லை. அதனால குருட்டாம்போக்கில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதனால் நமக்கு வந்து இதில் பல விஷயங்களை தவறாக ஃபாலோ பண்ணுறோம். பெரியவங்க சொன்னது வேறு, சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது வேறு, இப்போ நடைமுறையில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வேறு அப்படிங்கிறது நமக்கு தெரியறதே இல்லை. குருட்டாம்போக்குலேயே நிறைய விஷயங்களை செய்து கொண்டு வருகிறோம். அதனால் நம்ம இதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது, எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. நமக்கு ஏன் அதை கட்டாயமாக்கலைன்னா, இந்த பிரிட்டிஷார் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்விங்கிறது குருகுல கல்வியாக இருந்தது. குருகுல கல்வி அப்படிங்கிற பொழுது அங்கே வந்து முழுக்க ராமாயணம் மகாபாரதம் மதத்தினுடைய அடிப்படையில் தான் கல்வியே இருந்தது. நம்ம கல்வி முறையே குருகுலத்தில் சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் மதத்தினுடைய அடிப்படையில் தான் இருந்தது. அதனால் கல்வியோடு உலகியல் கல்வியோடு சேர்ந்து ஆன்மீக கல்வி ரெண்டும் கலந்து தான் இருந்தது. குருகுலத்தில் போய் படிக்கிற பொழுது அவன் ராமாயண மகாபாரதம்ங்கிற தர்மசாஸ்திரத்தையும் படிப்பான், அதே சமயம் அவனுக்கு பரம்பரையாக என்ன தொழில் வந்ததோ அந்த தொழிலுக்கு என்ன சாஸ்திரம் இருக்கோ அதையும் படிப்பான், அதுவும் இருக்குது. அதோட லாங்குவேஜ் மொழியும் படிப்பான். அடிப்படை கணக்கு, அடிப்படை அறிவியல், இது ரெண்டும் சொல்லித்தரப்படும். குருகுலத்தில் இதெல்லாம் பாடமாக இருந்திருக்கு. அடிப்படை கணக்கு, அடிப்படை அறிவியல், இது வந்து பொது. அதற்கு மேலே அவர்களுடைய தாய்மொழி என்னவோ அது இருந்திருக்கு. பொதுவாக சம்ஸ்கிருதம் எல்லாத்துக்கும், இப்போ இங்கிலீஷ் இருந்த மாதிரி சம்ஸ்கிருதம்ங்கிறது பொதுவாக இருந்திருக்கு. எல்லோரும் சம்ஸ்கிருதம் படிச்சிருக்காங்க, அவர்களுடைய தாய்மொழி என்னவோ அதை படிச்சிருக்கிறாங்க. அதோட அடிப்படை கணக்கு, அடிப்படை அறிவியல் படிச்சிருக்காங்க. அதற்கு மேலே அவர்களுக்கு பரம்பரையாக என்ன தொழில் வந்திருக்கோ அந்த தொழில் சார்ந்த கல்வியை அவர்கள் சிறப்பாக படிச்சிருக்காங்க. அதனால் இப்போ என்ன, லௌகிக்கமான படிப்பும் வந்துடுது, தொழில் சார்ந்த படிப்பும் வந்தது. பரம்பரை தொழில், அது பரம்பரை தொழில் பரம்பரையாகவே வீட்டில் குழந்தையாக இருக்கிற பொழுதே பார்த்து கொண்டு இருக்கிறான். அதை சார்ந்து முறையாக படிக்கிற பொழுது அதில் இன்னும் ஸ்கில் வருது. அப்படித்தான் இவ்வளோ சிறந்த கட்டிடக்கலைகள் எல்லாம் இவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கிறோம். எல்லா கலையும், கட்டிடக்கலை, ஓவியக்கலை, இசையாக இருக்கலாம், சிற்பமாக இருக்கலாம், அத்தனையிலையும் உலகத்தில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு அற்புதங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம்னா ஒன்று அது பரம்பரையாக வந்தது, பரம்பரையாக அதை அடுத்தடுத்த தலைமுறை நம்ம அதை டெவலப் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதை பற்றிய சாஸ்திரங்களும் இருக்குது, சின்ன வயசுலேருந்து அதை பார்த்து கற்றுக்கொண்டே வந்திருக்கிறோம். அதனால் இது வந்து குருகுல கல்வி இருக்கிற பொழுது நமக்கு இயல்பாக இருந்தது. அப்புறம் பிரிட்டிஷார் வந்து கல்வியை மாற்றுற பொழுது அதில் இருந்து மதம் சார்ந்த விஷயத்தை எடுத்துட்டான். வெறும் லௌகிக்க கல்வி மட்டும், பள்ளிங்கிற ஸ்கூலுங்கிற சிஸ்டத்தை அவன் ஏற்படுத்துகிற பொழுது இந்த லௌகிக்க கல்வி மட்டும் அவன் கொண்டு வந்தான். அதுக்கு முன்னாடி வந்து பிராமணர்கள் வந்து வேதம் படிப்பாங்க. வேதம் படிக்கிறது பிராமணர்கள் மட்டும் படிக்கிறது இருந்தது. ஆனால் வேதம் இல்லாத மற்ற சாஸ்திரங்கள் வந்து எல்லா மதத்துக்கும் சொல்லி தரப்பட்டது. பிராமணர்கள் மட்டும்தான் படித்தாங்க, மற்ற யாருக்கும் படிப்பே சொல்லித்தரலை அப்படிங்கிறது தவறான கருத்து. அப்படி இல்லை. குருகுலத்தில் வந்து பிராமணர்கள் மட்டும்தான் படித்தாங்க, வேறு யாரும் படிக்கலேன்னு இல்லவே இல்லை. எல்லோருமே படித்தாங்க, சூத்திரர்கள் உட்பட எல்லோருமே குருகுலத்தில் போய் படித்தாங்க. வேதம் படிக்கிறது மட்டும் பிராமணர்களுக்கானதுன்னு இருந்தது. மற்ற அவன் வந்து ஆசாரியாக இருந்தால் அதுக்கு அதுக்கான சாஸ்திரம் இருக்குது, அதுக்குன்னு மயனுடைய பண்ண சாஸ்திரம் இருக்குது, சில்ப சாஸ்திரம் இருக்குது. அப்போ பரம்பரையாக சிற்பியாக வர்றவங்க சில்ப சாஸ்திரத்தை படித்தாங்க, அது குருகுலத்தில் சொல்லித்தரப்பட்டது.
அவங்க அப்பாவே படிச்சிருக்கிறாருன்னா அப்பாவே பையனுக்கு சொல்லிக் கொடுப்பார். சாஸ்திரங்களோட அடிப்படையில் அப்பா தொழில் மட்டும் சொல்லித்தரதில்லை, அதற்கான சாஸ்திரங்களையும் தந்தையே சொல்லி கொடுத்துருக்கிறார். தந்தையே குருவாக இருந்திருக்கிறார். வீட்டில் இருந்தே அவர்கள் படித்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்தந்த தொழிலுக்கான கல்வியை பரம்பரையாக க்ஷத்ரியனாக இருந்து நம்ம மகாபாரதத்தில் பார்க்குறோம். க்ஷத்ரியனாக இருந்தாக்க அவர்கள் யுத்த கலைகள் எல்லாம் படிக்கிறாங்க. தனுர்வேதம்ங்கிறத அவர்கள் படிக்கிறார்கள். அப்படி அவரவர்களுடைய கல்வி படிச்சிருக்கிறார்கள். வேதம் படிக்கிறது மட்டும் பிராமணர்களுக்கு சொல்லி, ஏன்னா பிராமணர்களுக்கு அதுதான் தொழில். மற்றவர்களுக்கு வேறு வேறு தொழில் இருந்தது. அவரவர்களுடைய தொழிலுக்கான சாஸ்திரத்தை அவங்க படித்தாங்க. பிராமணர்களுக்கு என்னது, வேதம் படிக்கிறது தான் தொழிலாகவே இருந்தது. அவர்களுக்கு வேதம் படிக்கிறது, வேதத்தை காப்பாற்றுறது, அது மட்டும் இல்லை மற்ற சாஸ்திரங்களை படிக்கிறதும் அதை சொல்லித்தரதும் அவர்களுக்கு தொழிலாக இருந்தது. அதை அவர்கள் தொழிலாக பண்ணக்கூடாது. வேதம் படிக்கிறது வைதிகமான காரியங்களை தொழிலாக பண்ணணும். ஆனால் தனுர் வேதத்தை கற்றுக் கொடுத்தது யாருன்னா பாண்டவர்களுக்கு துரோணாச்சாரியர். துரோணர் கற்றுக் கொடுத்தார். அவர் நேராக யுத்தத்துக்கு போகலாமான்னா போகக்கூடாது. ஆனால் மகாபாரதத்தில் போனார், அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் அந்தந்த சாஸ்திரங்களை சொல்லித்தரணுமே வெளிய அவர்கள் அதை செய்யக்கூடாது, அந்த தொழிலை செய்யக்கூடாது. எனக்கு நல்லா ஆசாரி வேலை தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணர் அதை பண்ணக்கூடாது. அது இன்னொரு அந்த பரம்பரையில் வரக்கூடியவர்களுக்கு அந்த சாஸ்திரத்தை சொல்லித்தரணுமே வெளிய இவர் நேரடியாக தொழிலுக்கு போகக்கூடாது. யுத்த சாஸ்திரம் தனுர்வேதம் சொல்லித்தரலாமே வெளிய இவர் நேரடியாக யுத்தத்துக்கு போகக்கூடாது. அதெல்லாம் கலியுக தொடக்கம், அதனால் பின்னாடி மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தது. எல்லா சாஸ்திரமும் பிராமணர்கள் படித்தாங்க. அந்தந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இவர்கள் அந்த தொழிலை செய்ய மாட்டாங்க. இவர்களுக்கு செய்கிறதுக்கான தொழில் என்னது, வைதிக தொழில் மட்டும்தான். கர்மா பண்ணுறது மட்டும்தான் அவர்களுக்கான தொழிலாக இருந்தது. அதில் என்ன தட்சிணை வருதோ அதை வாங்கி கொண்டு அவர்களுடைய ஜீவனமானது நடந்தது. அப்படித்தான் இருக்கணும்னு இருந்தது. அப்படி இருந்ததுனால நமக்கு படிப்புங்கிறது, இந்த மதம் சார்ந்த கல்விங்கிறது குருகுலத்திலேயே வந்துடுச்சு. படிப்புலையே இதெல்லாம் விடுகிறது. எப்போ பிரிட்டிஷ்காரன் வந்தானோ அவன் பள்ளிங்கிற முறையை கொண்டு அதில் மதத்தை எடுத்துட்டு மற்ற லௌகிக கல்வியை மட்டும் கொடுத்தான். ஏன்னா அவன் வேற மதத்தை சார்ந்தவனாக இருந்தான். அவனுடைய மதத்தை பரப்புறதுக்கான நோக்கமும் அவனுக்கு வெறும் வியாபாரத்துக்காக மட்டுமல்ல, வியாபாரத்துக்காக வந்தான். இங்கே இருக்கக்கூடிய செல்வத்தை எடுத்து போகிறதுக்காக வந்தான். அவன் பின்னாடியே மத தலைவர்கள் வந்தாங்க, பாதிரியார்கள் வந்தது, மிஷினரி வந்தது. அவர்கள் மதத்தை பிரச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதனால் இங்கே குருகுலத்தில் இருந்தபடி மதத்தையும் சொல்லி கொடுத்தா அவன் மாற்ற சொல்ல முடியாது. அதனால் அதை எடுத்துட்டான். ஸ்கூலுங்கிற சிஸ்டம் வர்ற பொழுது மதம் சார்ந்த கல்வியை எடுத்தது மட்டுமல்ல, ஹிந்து மதத்தில் இருக்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை, காட்டுமிராண்டித்தனம், அப்படி இப்படின்னு நம்மளுடைய மதத்தை எவ்வளோ இழிவாக சொல்ல முடியுமோ, சாத்தான்களை பேய் பிசாசை வணங்குகிறார்கள் அப்படி இப்படின்னு எவ்வளோ குறைவாக சொல்ல முடியுமோ சொல்லி அவனுடைய மதம் தான் மேலானதுன்னு சொல்லி அதை நமக்குள்ளே திணிச்சான். அதை பிரச்சாரம் பண்ணால் அதான் நடந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம மதம் சார்ந்த கல்வி படித்தான்னா இவன் புத்திசாலி ஆயிடுவான். அவனுக்கு புத்திசாலி இருக்கக்கூடாது. அவனுக்கு தேவை கிளார்க்கு, பியூனுக்கு வேலை பார்க்குற ஆள் தான் வேலை தேவை. ஏன்னா அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஆட்கள் அந்தளவுக்கு, அதுக்கு எந்தளவுக்கு கல்வி இருந்தால் போதுமோ அந்த கல்வி மட்டும்தான் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தான். அவ்வளோதான் ஸ்கூலில் இருந்தது. அவனுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு, அவனுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு எந்த கல்வி வேணுமோ அது மட்டும்தான் அங்கே பள்ளிகளில் சொல்லித்தரப்பட்டது. மதம் சாராத கல்வி, அதுலேயும் அவனுக்கு பியூனாக இருக்கிறதுக்கு, அவனுக்கு கீழே இருக்கிறதுக்கு, அவன் சொல்கிறத கேட்கறதுக்கு எவ்வளோ அறிவு இருக்க வேணுமோ அது சார்ந்த கல்வி மட்டும்தான் சொல்லித்தரப்பட்டது. அதனால் இதெல்லாம் காரணம். அப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம கல்வி முறையை மாற்றிருக்கணும். மாற்றலை. அதுக்கப்புறம் அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும். அதுதான் இப்போ நமக்கு கேடு. மதம் மாறின பிறகு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம பழைய கல்வி முறை கொண்டு வந்திருக்கணும். அது கொண்டு வரப்படலை. ஏன்னா ஆட்சிக்கு வந்தவர்கள் அதில் விருப்பம் இல்லாதவர்களா, ஒன்று அவர்கள் நாஸ்திகர்களாக இருந்தார்கள், அல்லது வேறு மதத்தில் அபிமானம் உடையவர்களாக, கம்யூனிஸ்டாக இருந்தார். நேரு கம்யூனிஸ்ட்டுன்னு தானே சொல்லிக்கிறார். கம்யூனிஸ்ட்டு அடிப்படையில் அவர் முஸ்லீம். இதெல்லாம் வரலாறுலாம் சொன்னால் அது வேறு விஷயமா டாபிக் மாறி போயிடும். அதனால் அடிப்படையில் அவர் ஒரு கம்யூனிஸ்ட்டு. அவரோட பூர்வீகம் பார்த்தாக்கா அவர் வேறு பரம்பரையில் வந்தவர். அவருக்கு இந்து மதத்தை பற்றி எதுவுமே தெரியாதுங்கிறது மட்டுமல்ல, அவர் படித்தது, வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே வேறு மதத்தோட அடிப்படையில். அதனால் இதெல்லாம் மூட நம்பிக்கைங்கிற கருத்து தான் அவருக்கு இருந்தது தேசிய அளவில்.
அப்படித்தான் அவர்களுக்கு இருந்தது. தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டாம், குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் முழுக்க நாஸ்திகமாக போய்விட்டது. அதனால் இதெல்லாத்தையும் அழிச்சிட்டான். இதெல்லாம் அழிக்க முடியுமோ இது கல்வி முறையே மாற்றி பாரம்பரிய கல்வி நம்ம மதம் சார்ந்த கல்வியோடு கொண்டு வந்திருக்கணும். அதை எடுத்தது மட்டுமல்ல, அதை எவ்வளோ அழிக்க முடியுமோ அவ்வளவு அழித்து விட்டார்கள். அதனால் நமக்கு இப்போ ஒன்றும் தெரியலை. அதான் காரணம். திரும்ப நம்ம அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுகிறோம், சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சரி, அதனால் இப்போ நம்மளுடைய தலைமுறைக்கு இதை நம்ம சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு இருக்குது. சைவர பக்தி இருக்குது, பக்தி இல்லாமல் போகலை. பக்தியை அழிக்க முடியல, மக்கள் மனதிலேருந்து பக்தியை எடுக்க முடியல. அவன் என்னதான் நாஸ்திகனாக இருந்தாலும், நாஸ்திக ஆட்சி 50 60 70 வருஷமாக அவன் நாஸ்திக சித்தாந்தத்தில் ஆட்சி பண்ணாலும் மக்கள் மனசில் இருந்து பக்தியை எடுக்க முடியல. அது அழிக்க முடியாது. ஏன்னா அது உள்ளுணர்வு, அதை என்றைக்கும் மாற்ற முடியாது. ஒரு 10 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரதோஷம்னா என்னன்னே தெரியாது. பிரதோஷ பூஜைன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இவ்வளோ இருந்ததாண்ணா, நீங்கள் சின்ன வயசில் இருந்ததெல்லாம் இவ்வளோ கோயிலில் கூட்டம் இருந்ததாண்ணா. பிரதோஷத்தன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது கோயிலில். பிரதோஷ பூஜை அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பேர் எல்லா கோயில்லையும். மற்ற நாளில் அந்த கோயில் பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். ஆனால் பிரதோஷத்தன்னைக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண சிவன் கோயிலில் கூட மற்ற நாளில் ஐயர் மட்டும் போவார், வேறு நாளும் போக மாட்டான். ஆனால் பிரதோஷத்தன்னைக்கு மட்டும் ஏற்பட்ட 200 பேர் 300 பேர் போகிறான். அது 10 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ இருக்குது. அப்படி பல விஷயங்களில் பக்தியானது ஒன்றும் குறையலை. 50 70 வருஷமாக நாஸ்திக ஆட்சி இருந்தாலும் நாஸ்திகம் 2-3% மேலே இல்லை. இன்னும் 95-97% ஆஸ்திகர்களாக தான் இருக்காங்க. நாஸ்திகர்களுடைய வீட்டில் கூட ஆஸ்திகர்கள் தான் இருக்காங்க. அவன் தலைவராக இருக்கிறவன் உலகத்து அரசியலுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறானே வெளியே, அங்கேயே ஒன்றும் மாறலை. எல்லோரும் அப்படித்தான் இருக்கான், அதான் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவனே அப்படித்தான் இருக்கான். வெளியே தான் நாஸ்திகன்னு அவனுடைய வயிற்று பழப்புக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவ்வளோதான். சுயநலம் மிகுந்து போச்சு, வேறு காரணங்கள். அதனால் பக்தியை மக்கள் மனசுலேருந்து எடுக்க முடியலை. ஆனால் தத்துவத்தை எடுத்துட்டான், அதான் விஷயம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை எடுத்துட்டான், அறம் சார்ந்த அறத்தை எடுத்துட்டான். அறத்தையும் இந்த மதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவ விஷயங்களை அழித்து விட்டார்கள். அதுதான் நம்மளுடைய இப்போ பெரிய குறைபாடாக இருக்குது. அதை நம்ம கொண்டு வரணும். அதனால் நாம் ஆர்வத்தில் நம்ம தெரிந்து கொண்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு தான் இருக்குது. அதனால் ஒரு காலத்தில் இதை அரசாங்கம் செய்து கொண்டு இருந்தது. அரசாங்கம் இப்போ எதிராக இருக்கிறதுனால தனி மனிதர்கள், நாம் குடும்பத்தில் இருக்க பெரியவர்கள் நாம் தான் அதை செய்யணும். இப்படி மதமானது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. இந்த உலக அளவில் மதத்துக்கு பெயர்கள் பார்த்தாக்கா பல காரணங்களால் பெயர்கள் இருக்குது. ஒன்று, அந்த கடவுள், எந்த கடவுள் பெயரால் கடவுளை வணங்கக்கூடியவர்கள் சைவம், சிவனை வணங்கக்கூடியவர்கள் சைவர்கள், விஷ்ணுவை வணங்கக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள்னு சைவம் வைஷ்ணவம்னு அந்த கடவுளினுடைய பெயரில் மதத்தினுடைய பெயரானது இருக்குது. கௌமாரம், சாக்தம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அடிப்படையில் இருக்குது. அப்புறம் நம்ம ஹிந்து மதத்தில் பார்த்தா வேதத்தை அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய மதம் இருக்கிறதுனால வைதிக மதம்னு சொல்கிறோம். அப்புறம் அதற்குள்ளேயே இன்னும் ஸ்மிருதி, வேதத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்மிருதியில் இருக்கக்கூடிய கர்மகாண்டத்தை பிரதானமாக கொண்டு வாழ்பவர்களுக்கு ஸ்மார்த்தர்கள்னு பேர். ஸ்மார்த்த பிராமணர்கள் அப்படி கூட சொல்லுவார்கள், கேள்விப்பட்டிருப்போம். அப்போ என்னது, அந்த வைதிக சடங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கர்மா பண்ணக்கூடியவர்களுக்கு ஸ்மார்த்தர்கள் அப்படின்னு பேர். அப்புறம் அந்த வேதத்திலேயே வேதாந்தம் அப்படின்னு இருக்குது. தத்துவ பகுதிகளை, தத்துவ விஷயங்களை, கர்மத்தை சொல்கிறது கர்மகாண்டம், தத்துவ விஷயங்களை சொல்கிறதுக்கு வேதாந்தம்னு பேர். அந்த வேதாந்தத்திலையும் அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கொள்வது வேதாந்தம்ங்கிறது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்கள் தான் கடவுள் யார், ஜீவன் யார், உலகம் என்ன, கடவுளுக்கும் இந்த ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, அப்படி அத்வைத்தமா துவைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா அப்படிங்கிறத பற்றி விரிவான விசாரம் உபனிஷத்துக்களில் வருது. இல்லை அத்வைதந்தான் அப்படின்னு முடிவு பண்ணி அதை பின்பற்றக்கூடியவர்கள் அத்வைத்திகள், வேதாந்திகள், அத்வைத்திகள்னு இருக்குது. அப்புறம் அதுலேயே இல்லை துவைத்தந்தான்னு சொல்லி அந்த வைஷ்ணவர்கள், மாத்வர்கள் துவைத்தந்தான், அது ஒரு தனி மதமாக இருக்குது. வைஷ்ணவர்களுக்குள்ளேயே ராமானுஜாச்சாரியரை பின்பற்றக்கூடியவர்கள், மத்வாச்சாரியரை பின்பற்றக்கூடியவர்கள்னா விசிஷ்டாத்வைத்தமா அத்வைத்தமா துவைத்தமானா. மாத்வ சம்பிரதாயமெல்லாம் வைஷ்ணவர்கள் தான், ஆனால் அவர்களெல்லாம் துவைத்த சித்தாந்தத்தை கொண்டவர்கள். அதே வைஷ்ணவர்களில் ராமானுஜரை பின்பற்றக்கூடியவர்கள் விசிஷ்டாத்வைத்திகள்னு சித்தாந்த ரீதியாக பேதம்.
அவர்களுக்குள்ள. அதே வேதத்தை வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்டு ஆதிசங்கரர் அத்வைதத்தை சொல்கிறார். அப்போ அத்வைதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அத்வைத்திகள், வேதாந்திகள்னு சொல்கிறோம். அது இல்லாமல் அதே வேதத்தை அடிப்படையாக கொண்டு பின்னாடி வரக்கூடிய ஆகமங்கள்லாம் அடிப்படையாக கொண்டு நீலகண்ட சிவாச்சாரியார் முதலானவர்கள் சைவ சித்த உமாபதி சிவாச்சாரியார், நீலகண்ட சிவாச்சாரியார், இப்படி நிறைய அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். சைவத்தை பற்றி விரிவாக பார்க்குற பொழுது அதெல்லாம் பார்க்கலாம். அதனால் அப்படி இல்லை, சிவன் தான் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்குன்னு சைவ சித்தாந்தம்னு, அதுவும் வேதத்தை அடிப்படையாக கொண்டு சிவனை பிரதானமாக வச்சு சைவ சித்தாந்தம்னு தத்துவ ரீதியாகவும் அங்கே இருக்குது. வெறும் வழிபாட்டு முறைகள் மட்டும் இல்லாமல் ஒரு தனி தத்துவமும் அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது சைவ சித்தாந்த நூல்கள்னு அது இருக்குது. அதெல்லாம் பார்க்குறோம். அதனால் இப்படி சிவனை பிரதானமாக வச்சு சைவம், விஷ்ணுவை பிரதானமாக வச்சு வைஷ்ணவம், அப்புறம் வேதம் அப்படிங்கிறத பிரதானமாக வச்சு வேத மதம், வைதிக மதம்னு பெயர் இருக்குது. இது இல்லாமல் அந்த மதத்தை நிறுவனர்களுடைய பெயர்லேயே மதமானது இருக்குது. புத்த மதத்தை நிறுவனர் புத்தர், அவருடைய பின்பற்றக்கூடியவர்கள் பௌத்த மதம்னு வருது. ஆனால் ஜீனர் அப்படி அவரை பின்பற்றக்கூடியவர்கள் ஜைனர், ஜைன மதம்ங்கிறது வருது. அதே மாதிரி கிறிஸ்துவ பின்பற்றக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ மதத்தை தோற்றுவித்தவர்கள் அல்லது அந்த சித்தாந்தத்தை பிரதானமாக சொன்னவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், அதுவே ஒரு மத பெயராக இருக்குது. மத பெயர்கள் வந்த காரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு பொது அறிவு. மத பெயரை வந்த காரணம் கிறிஸ்துவ பின்பற்றக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம பாரத தேசத்திலேயே புத்தரை பின்பற்றக்கூடியவர்கள் பௌத்தர்கள்னு வந்திருக்கு. இது மத ஆச்சாரியர்களுடைய பேரில் வந்தது. கடவுளுடைய பேரில் வர்ற பொழுது சைவம் வைஷ்ணவம்ங்கிறது வருது. மத நூலுடைய பேரில் வர்ற பொழுது நம்ம வைதிக மதம் அப்படின்னு சொல்லுகின்றோம். இப்படி அதுக்கப்புறம் நம்ம ஹிந்து மதத்துக்கு ஏன் ஹிந்து மதம்னு பேர் வந்ததுன்னு, மதம்ங்கிற பேர் ஏறி வந்ததுங்கிறதுக்கு விளக்கம் பார்த்துட்டோம். ஹிந்து மதத்துக்கு ஏன் ஹிந்து மதம்னு பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கமும், அதுக்கப்புறம் ஹிந்து மதத்துக்கான அடிப்படை நூல்கள் அதெல்லாம் என்ன, ஆகம சாஸ்திரங்கள், ஸ்ருதி, அப்புறம் ஆகம சாஸ்திரங்கள், அப்புறம் சைவம் வைஷ்ணவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே பிரம்மவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.